ஃபோட்டோ கிளியர் பண்ணுறது ஈரோடு மாவட்ட அனைத்து தொழில்வணிக சங்க கூட்டமைப்பின் உறுப்பு சங்கங்கள் 75 சங்கங்களும் நேற்று மாலை அவசர கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் மத்திய அரசு விதித்துள்ள ஜிஎஸ்டி வரி விதிப்புக்காக ஒரு நாள் பந்த் 29/11/2022 ஒரு நாள் முழுவதும் வணிக நிறுவனங்களும் தொழில் நிறுவனங்களும் ஒரு நாள் வேலைநிறுத்தம் செய்வது என்பதை கடையெடுப்பு செய்வதும் என்றும் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முழு பந்த் ஈரோடு மாவட்டம் முழுவதும் அனைத்து சங்கங்களும் இதற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஒரு நாள் பந்த் நடைபெறும் என்பதை ஈரோடு ஃபேட்டியா சங்கம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது கோரிக்கை என்னவென்றால், மத்திய அரசு விதித்துள்ள ஜிஎஸ்டியில் ஆர்சிஎம் முறையில் எடுத்துக்கொள்ளலாம் என்று போட்டிருக்க அந்த சட்டத்தை முழுவதும் நீக்க வேண்டும் என்றுதான் எங்கள் வியாபாரி சங்கங்கள் கேட்கிறார்கள். ஏனென்றால், குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் கணவன் பெயரில் குடோனோ மனைவி பெயரில் ஜிஎஸ்டி கட்டக்கூடிய ஆர்சி இருந்தாலோ இவருக்குள்ளேயே ஜிஎஸ்டி வரி உத்தேச வாடகை விதித்து கட்டச் சொல்லி இருப்பு என்பது இந்தியாவினுடைய கூட்டு குடும்ப வாழ்க்கையை சீர்குலைக்கிற மாதிரி உள்ளது. ஆகையால் இந்த முறையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சிறு வணிகர்கள் 1.5 கோடிக்கு கீழே 1.5 கோடி கீழே வர்த்தகம் செய்யும் 63 லட்சம் பேர் உள்ளார்கள். அவர்கள் 1% மட்டும் ஜிஎஸ்டி செலுத்தி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த வாடகை 18% வசூல் செய்ய வேண்டும், கட்ட வேண்டும் என்று கூறினால் அவர்களெல்லாம் நசிந்து விடுவார்கள். தற்பொழுது அரசு சென்று கொண்டிருக்கிறதில் எங்களுக்கு என்ன பயம் என்றால், எம்எஸ்எம்இயில் உள்ள சிறு தொழில்களும் சிறு கடை நிறுவனங்களும் காணாமல் போய்விடும், எல்லாம் கார்ப்பரேட்டின் ஆதிக்கமாக வந்துவிடும் என்றும் நாங்கள் எல்லோரும் பயப்படுகின்றோம். ஆகையால் இதை மத்திய மாநில அரசு உடனடியாக இதை நீக்க வேண்டும், மாநில அரசும் பரிந்துரைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சொத்து வரி என்பது மாநில அரசினுடைய கவனத்துக்காக இந்த பந்தை அறிவித்திருக்கின்றோம். ஏனென்றால் தற்போது 6% உயர்வு என்றாலே முதலிலேயே அதிகமான சொத்து வரி விதித்திருக்கிறார்கள். குப்பை வரி, தண்ணி வரி என்று ஒரு சிறு கடை இருந்தாலே குப்பை வரி 20,000, 10,000, வரி 50,000 என்றால் அந்த கட்டிடம் வாடகைக்கு விட்டு அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லை, நிறுவனங்களினுடைய வளர்ச்சியே நின்றுவிடும். இதை கொஞ்சம் கருத்தில் கொண்டு உயர்வை நிறுத்தி வைக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். மத்திய அரசினுடைய மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி 1.5 லட்சம் கோடிக்கு மேல் ஜிஎஸ்டி வருமானம் வரும்பொழுது உயர்வை நாங்கள் குறைப்போம் என்று கூறினார்கள். முதலில் மத்திய அரசு கூறியிருந்ததே 1.5 கோடிக்கு மேல் ஜிஎஸ்டி வருமானம் வரும் பொழுது நாங்கள் வரியை குறைத்துக் கொள்வோம் என்றார்கள். தற்பொழுது 1,83,000 கோடி கடந்த மாதம் வருமானம் வந்தும் இப்பொழுது வரியை அதிகப்படுத்தி கொண்டே செல்கிறார்கள். இது சிறு குறு நிறுவனங்கள் இந்தியாவில் உள்ள எல்லா தொழில்களும் நசிந்துவிடும் சூழ்நிலை இருப்பதால் இந்த காலகட்டத்தில் இதை நிறுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்சார கட்டணத்தை பொறுத்தவரையில் மாநில அரசை நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், கட்டணம் உயர்வு 6% தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும். முதலில் உள்ள கட்டணமே அதிகம், விலைவாசிகள் எல்லாம் கூடிக்கொண்டிருக்கின்றது. தொழில்களுக்கு உதவியாக மாநில அரசு செயல்பட வேண்டும் என்று துறை சார்ந்த அமைச்சரையும் முதல்வரையும் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தந்தை, மகன், மகள் என்று 3 சர்வீஸ் ஒரு வீட்டில் இருந்தாலோ அல்லது ஒரு நிறுவனத்தில் இருந்தாலோ அதை ஒரே சர்வீஸாக மாற்ற வேண்டும் என்று தற்பொழுது இபி நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருப்பதாக நாங்கள் அறிந்தோம். தயவு செய்து அதை நிறுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் மகன், மகள், தந்தை 3 பேரும் தனித்தனியாக சர்வீஸ் வைத்திருப்பார்கள். அவர்கள் தொழில் செய்யும் பொழுதும் சரி வீடும் சரி அதை ஒரே சர்வீஸாக தான் ஒரு காம்பவுண்டுக்குள் வைக்கணும் என்று சொன்னால் அந்த அந்த குடும்பத்தில் எப்படி அவர்கள் பிரித்து கட்ட முடியும்? ஆகையால் அது தனித்தனியாகவே சர்வீஸ் இருக்கவும் அதை எதையும் செய்யாமல் பழைய நடைமுறையை அமல்படுத்துமாறு மின்சாரத்துறையை நாங்கள் கேட்டுக்கொள்ளும் தீர்மானம் நேற்று நாங்கள் நிறைவேற்றியுள்ளோம். இந்த பந்திற்கு நாங்கள் எங்களுடைய சங்கங்கள் அனைத்தும் ஆதரவு கொடுத்திருக்கின்றது. இதனால் நாங்கள் ஒரு நாள் அனைத்து தொழில்களும் நிறுவனங்களும் ஈரோட்டில் வேலை நிறுத்தம் செய்துள்ளது என்பதை தங்களுக்கு நாங்கள் செய்தி மூலமாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். மஞ்சள் மார்க்கெட்டும் நாளை வெள்ளிக்கிழமை விடுமுறை விடப்பட்டுள்ளது. எந்த ஒரு நிறுவனங்களும் தொழிற்சாலைகளும் மற்றும் கடைகளும் அனைத்தும் மில், ஜவுளி, டெக்ஸ்டைல், ஹார்ட்வேர்ஸ், எலக்ட்ரிக்கல் கூட்ஸ், முக்கிய சங்கங்களை நான் கூறுகிறேன், ஆட்டோமொபைல்ஸ் அத்தனை சங்கங்களும் ஈரோடு மாவட்டம்
நாளை பந்துக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று 75 சங்கங்களும் சேர்ந்து முடிவு செய்திருக்கின்றோம். அதனால் கடையடைப்பு வெற்றிகரமாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அந்தளவுக்கு நாங்கள் மத்திய மாநில அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக இதை செய்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இன்றைய சூழ்நிலை தொழில் நடத்த முடியாது என்ற சூழ்நிலைக்கு வந்த பின்னால் தான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். எங்களுக்கும் கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பு ஏற்படும் ஒரு நாள் வேலை நிறுத்தம் செய்தால் அதையும் பொருட்படுத்தாமல் நாங்கள் இந்த போராட்டத்தில் இறங்குவோம் என்றால் மத்திய மாநில அரசின் கவனத்தை ஈர்த்து நாங்கள் தொழிலை வளப்படுத்த வேண்டும் என்பதற்காக அரசு கவனத்துடன் எங்களை கையாண்டு எங்களுக்கு ஜிஎஸ்டியும் சரி, சொத்து வரி, மின்சார வரியில் எங்களுக்கு சலுகைகளை கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இல்லைங்க, அது நாங்கள் எங்களை பொறுத்தவரை வந்து எங்கிட்ட இருக்கக்கூடிய வியாபாரம் தொழில் நிறுவன சங்கத்தை கேட்டிருக்கிறோம். இந்த வாடகைக்கு வித்துள்ள 18% வரியை முழுவதும் நிறுத்தப்பட வேண்டும். அதுதான் நாங்கள் வைக்கும் முக்கிய கோரிக்கை. மத்திய அரசு வாடகைக்கு 18% என்று தற்பொழுது வரி விதித்துள்ளது. இது எந்த வகையிலும் நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒன்றாக எங்களுக்கு நாங்கள் கருதுகிறோம். இதை வந்து ஒரு கூட்டு குடும்ப உறவுக்கு 18% டேக்ஸ் உத்தாச வாடகை வரி விதித்துள்ளது. ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். அதை நிவர்த்தி பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சிறு குறு நிறுவனத்தையும் கருத்தில் கொண்டு மத்திய அரசு வாடகைக்கு ஜிஎஸ்டி 18% அந்த அறிவிப்பை நிறுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு ஈரோட்டை பொறுத்தவரையில் குறைந்தபட்சம் ஒரு 100 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும். கிட்டத்தட்ட ஒரு 20,000 கடை சாத்தப்படும். மஞ்சள் மார்க்கெட்டு, பெரிய மார்க்கெட் எதுவுமே நடக்காது. ஆயில் மில், அரிசி ஆலைகள் எல்லாமே பந்தில் ஆதரவும். கார்பரேட் கம்பெனி நடைகளும் எல்லா நகைக்கடைகளும் இதுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க எல்லோருமே.